இது மாதிரியான மிக்சி ஜார்கள்ல இருக்கக்கூடிய பிளேடு வந்துட்டு மழுங்கி போச்சு, அதாவது மொன்னை ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யூடியூப்ல போய் பார்த்தேன். அதுல பெரும்பாலும் வர வீடியோஸ்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்குள்ள கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு அரைச்சோம்னா இந்த பிளேடு வந்து ஷார்ப் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்மளும் அதை பண்ணி பார்ப்போமா? உப்புக்காக காந்தி போனார் தண்டி. நான் என்ன லூசா அதை பண்றதுக்கு? அவரு திரும்பி வரவனா குத்தாடா வண்டி. கல்லுப்பு போட்டு அரைக்கிறது மூலியமா பிளேடு ஷார்ப் ஆகுமான்னு கேட்டா அது ஆகாது. ஆனா என்னென்ன ஆகும்னு வேணா நான் சொல்றேன், கொஞ்சம் சொல்லு பாப்பா. இந்த ஜார்க்குள்ள பாத்தீங்கன்னா ஷாஃப்ட் புஷ் அப்படின்னு ஒரு 2 இது இருக்கும். ரொம்ப லூப்ரிகேஷனோட ஸ்மூத்தா ரொட்டேட் ஆனா மட்டும்தான் இந்த ஜார் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா கல்லுப்பு போட்டு அரைக்கும் போது அந்த சாஃப்ட் புஷ்ஷுக்கு நடுவுல இந்த உப்பு துகள்கள் போய் சேர்ந்துச்சுன்னா அது அரைக்கும் போதே சாஃப்ட் புஷ்ஷை நல்லா தேய்ச்சி விட்டுரும். அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்மூத்னஸ் சுத்தமா போயிடும். மாசத்துக்கு ஒரு தடவை இதை பண்ணுங்க, அப்படி பண்ணா பிளேடு வந்து ஷார்ப்பாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா ஒரு 10 days ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்கனாலே போதுங்க. அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே வரல அதே ஷார்ப்னஸை. மாசத்துக்கு ஒரு தடவையெல்லாம் பண்ணா கம்பல்சரி சாஃப்ட் புஷ் போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படி சாஃப்ட் புஷ் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாருக்குள்ள நீங்க ஏதோ ஒன்று லிக்விடா அரைக்கும் போது கீழே வந்து ஒழுக ஆரம்பிச்சிடும். அப்படி ஒழுக ஆரம்பிச்சதுன்னா இந்த மிக்சிக்குள்ளேயும் போய் மோட்டர் வரைக்கும் போயிடும். அப்படி மோட்டர் வரைக்கும் போச்சுன்னா காயில், ஆர்மச்சூர் இந்த மாதிரியான இதுல வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, சிம்பிளா பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்ல கொண்டே கொடுத்தீங்கன்னா புதுசா ஒரு பிளேடே மாத்தி விட்டுருவாங்க. ஜாரோட மாடல் அண்ட் பிளேடோட குவாலிட்டி பொறுத்து 50 to 100 ரூபாய்க்குள்ளதான் ஆகும். 50 ரூபாய் போதுமா? உப்பு கூட பரவாயில்ல, ஒரு சிலர் வந்துட்டு இந்த மாத்திரையோட வேஸ்ட் காகிதெல்லாம் இருக்குது இல்ல, அதையெல்லாம் உள்ளுக்குள்ள போட்டு அரைக்கிறாங்க. அப்படியெல்லாம் அரைச்சா என்னத்துக்கு ஆகுறது? ஹெல்த் இஷ்யூஸ் என்ன ஆகும்? ஸோ வினைய உப்பு கொடுத்து விலை கொடுத்து வாங்காதீங்க. பை.